நமக்காக ஓடா தேயிறவன் தாங்க தந்தை. நம்ம காலில் ஷூ போட்டு செருப்பு போட்டு நம்மளை கொண்டு போய் தூக்கிட்டு போய் அவன் காலில் செருப்பு இல்லாமல் நடந்து போறவர் தாங்க தந்தை. எல்லா திருவிழாவிலையும் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி பசங்களை தோல்ல சுமப்பாங்க. அப்பையும் பார்ப்பார். அவர் சாமியை பார்த்துருக்க மாட்டார். டே குழந்தை சாமியை பார்த்துக்கோ, கண்ணத்தில் போட்டுக்கோ, அவதான் நம்ம குல தெய்வம் பார். இதாங்க அப்பன். அவனுக்காக கிழிஞ்சி போன சட்டையை போட்டுன்னு இருப்பார் அப்பன். ஆனால் நம்ம பிள்ளை ராஜாவாக இருக்கணும். இன்னொரு விஷயம், எல்லா அப்பனும் ஆத்தாலும் வேண்டது என்ன தெரியுமா? நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது. நான் படிக்காததை என் பிள்ளை படிக்கணும். அதுதாங்க எல்லா தாய் தந்தையரும் விரும்புகிறாங்க. அதனால மாதா பிதா ரெண்டாச்சா, குரு யாராவது ஒருவரை குருவாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்களுக்கு சொல்லி கொடுத்த வாத்தியாரை குருவாக ஏற்றுக்கொள்ளுங்கள். யாருமே இல்லையா, உங்கள் அப்பா தான் உங்களுக்கு குரு, தந்தை தான் குரு. அவரையே குருவாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நடங்க. கண்டிப்பாக நீங்க எல்லாம் வாழ்க்கையில ஜெயிப்பீங்க. குருவாயிடுச்சா தெய்வம் நீங்க வணங்குங்க. என்னைக்காவது அதனுடைய பலன் கண்டிப்பா கிடைக்குங்க. நீங்க என்னைக்கு வணங்கினாலும் எப்போ வணங்கினாலும் சரி கிடைக்கும். என்ன அந்த பலன் இன்னைக்கு நேற்று இல்லைங்க. நீங்க வணங்க 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 உங்களுக்கு அந்த சேமிப்பு கணக்கில் இருந்துகிட்டே இருக்குங்க. பேங்க்ல சேவிங் பண்றீங்க தெரியுமா? அந்த நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்ஐசி, பாலிசி, காரு, பங்களா, வீடு, வாசல், மனைவி, மக்கள், உற்றத்தார், சுற்றத்தார், ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க், ரிசர்வ் பேங்க், நீங்க எதெல்லாம் வேணாலும் சேமிக்க வைக்கிறீங்க தெரியுமா? இதெல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். ஆனா ஆண்டவனுடைய திருவருள் மட்டும் அழியவே அழியாது. 7 ஜென்மத்துக்கும் தொடரும், பின்தொடரும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? வணங்கி வச்சுக்கங்க. என்னைக்காவது அது கை கொடுக்கும். கண்டிப்பா ஆண்டவன் கைவிட மாட்டான். இதான் நிஜம். ஒண்ணுமே இல்லை. இது ஒரு உதாரணத்தை சொல்லி நான் கந்தன் கருணைக்கு போயிடுறேன். பகவான் வயசு 14. பெண்கள் கோபிஸ்ரீகள் குளிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போகக்கூடாது. பகவான் போயிட்டார். போனவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு வார்த்தை, அங்கே குளிச்சுட்டு இருக்கிற பெண்களினுடைய ஆடையெல்லாம் தூக்கி மரத்து மேலே வச்சுட்டார். வச்சவர் திருவிளையாடல் விளையாடுறார். இந்த பெண்கள் கரையில் பார்த்தா ஆடையை காணும். குளிச்சு முடிச்சிட்டாங்க. மார்கழி மாதம் குளிச்சு முடிச்சாங்க. முடிச்ச உடனே ஆடையை காணும். கரை மேலே பார்த்தா யாரையும் காணும். அப்போதான் ஒரு புல்லாங்குழல் சத்தம் வருது. ஐயோ, திருட்டு கிருஷ்ணன் வந்துட்டுக்கிறாண்டி, நம்ம ஆடையெல்லாம் எடுத்து வச்சோன்ருக்காண்டி. கிருஷ்ணா, பெண்கள் குளிக்கிற இடத்துக்கு ஆண்கள் வரக்கூடாதுன்னு எப்படி வந்தேன்னாங்க. நீங்கள்லாம் பெண்களாடி அப்படின்னாரு கிருஷ்ணர். ஏன் கிருஷ்ணா அப்படி சொல்ற? பெண்கள்லாம் இடையில ஒரு ஆடை உடுத்தியில குளிக்கணும். ஆடை இல்லாமல் குளிக்கலாமா? ஒரு கேள்வி. உடனே சொன்ன கிருஷ்ணா, இங்கே ஆண்கள் யாரும் வரமாட்டாங்க, பெண்கள் தான் குளிக்கிறோமேன்னு வந்துட்டோம். நான் சரி போனா போது 2 கையும் மேலே தூக்கிட்டு கோவிந்தான்னு சொல்லி ஆடையை வாங்கிக்கோன்னார். எங்கே கரையில் இந்த பெண்கள் சொன்னாங்க, செத்தாலும் சவம் நாங்கள் வரமாட்டோன்ட்டாங்க. செத்தாலும் சவம் வரமாட்டோன்ட்டாங்க. அப்போ உடனே பார்த்தார், உள்ளங்கையை காட்டுறார். முன் ஜென்மத்தில் ராம அவதாரத்தில் 16,000 முனிவர் பெருமான்கள் ராமனே அழகன், நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்னும் 2 எழுத்தினான். வந்தாராம், இருந்தாராம், போனாராம், உட்காராம், சாப்பிட்டாராம், தூங்கினாராம், செத்தாராம். எல்லாத்துலேயும் ராம் வரலாம். உலகத்தில் வேற எந்த நாமத்திலையும் போட முடியாத ஒரே நாமம் எதுன்னா ராமநாமம். ஏன்? மனிதனா பிறந்து மனிதனா வாழ்ந்து மனிதனாக அனுபவிக்கக்கூடிய எல்லா விதமான இன்ப துன்பத்தையும் அனுபவித்து கடைசியா மனிதனாக பிராணனை விட்டுட்டு போன ஒரு அவதாரம் ராம அவதாரம். காசி விஸ்வநாதரும் சொல்லக்கூடிய நாமம் ராமநாமம். தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா காசி விஸ்வநாதர் காசியம்பதியில் அவர் நாமத்தை சொல்லல, ராமநாமத்தை தான் சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு ராமபெருமான் காட்டுக்கு போனார். முனிவர்கள் பார்த்தா, ஆஹா ஆஹா, தோல் கண்டார், தோடைய கண்டார், இவரே என்னது அழகன் ஆண்மகன், இவனை ஒரு முறையாவது அப்படி கட்டி அணைக்க மாட்டோமா? ஒரு ஆசை. எல்லாருக்கும் ஆசை உண்டு, முனிவருக்கு மட்டும் ஆசை வராதான்னு. ராமரை பார்த்த உடனே முற்றும் துறந்தவருக்கு ஆசை வந்துருச்சு. வந்தவர் பார்த்தார், என்ன யோசிக்கிறார்? ராமரை அப்படி கட்டி பிடிக்கலான்னு போகும்போது ராமர் சொல்லிட்டார், உங்கள் மனசில் எண்ணத்தில் தூய்மை இல்லை, எனக்கு தொடாதீங்கன்னார். ஏன்னார்? இல்லை, கட்டி பிடிக்கணும்னு ஆசைப்பட்டது தப்பில்லை. ஆணா இருந்து கட்டி பிடிக்கணும்னு ஆசைப்படலை, பெண்ணா இருந்து கட்டி பிடிக்கணும்னு ஆசைப்பட்டதுனால இப்பிறவியில் அது அல்ல, அடுத்த ஜென்மத்தில் தரேன்ட்டார். அடுத்த பிறவியில் தரேன். சரி, முடிஞ்சு போச்சு. அடுத்த ஜென்மம் முடிஞ்சது. எப்போ? ராம அவதாரம் முடிஞ்சிடுச்சு. இப்போ கிருஷ்ண அவதாரம் வந்துட்டார். இப்போ காட்டுறார்,
அந்த 16,000 முனிவர்களே இங்கே 16,000 கோபிஸ்ரீகளாக பிறந்திருக்கிறீர்கள். நான் ராமபெருமான் கிருஷ்ணனாக வந்திருக்கிறேன். கடவுள் சொல்லிய வண்ணம் கொடுப்பதற்கு வந்துவிட்டார், கட்டி அணைப்பதற்கு வந்துவிட்டார். ஆனால் நீங்கள் வர தயாராக இல்லை. சொன்னபடி வாக்கு தவறாம ஆண்டவன் வந்தா இவங்க வரலன்னு சொல்லி நாளைக்கு உங்கள் பேரில் பழி நேரிடும். நான் புறப்படுறேன்னார். இந்த பெண்கள் பார்த்தாங்க, போகலாமா வேணாமா, போகலாமா வேணாமான்னு ஒரு யோசனை. நமக்கே என்ன தோணும், போகலாம், மாரியாத்தா எங்கே போகிறா, இங்கே தான் இருக்க போகிறா, டிவி சீரியல் நாளைக்கு ஓராது. நீங்கள் 4 நாள் இல்லை 4 மாதம் கழித்து போய் பார்த்தீங்கன்னாலும் புரியும் சீரியலு. அவ்வளோ ஸ்லோ. ஆமாம், அவ்வளோ நல்லா எடுத்திருக்காங்க. அதனால் நமக்கு எல்லாம் ஆசை யாரை விட்டது? அந்த அம்மா போகலான்னு நினைக்கிற பொழுது பார்த்தாரு, இவன் என்ன பெண்கள் இவ்வளவு சொல்லியும் வரமாட்டேங்கிறாங்களே, வருண பகவானே அந்த யமுனா நதியை மொத்தம் ஐஸ் கட்டி ஆக்குன்னார். ஐஸ் ஆயிடுச்சு. ஐஸ் கட்டியில் எவ்வளவு நேரம் இருக்க முடியாது. உடனே பார்த்தாங்க, ஆஹா ஏண்டி யோசிக்கல, அவர் நம்ம வீட்டுக்காரர்கிட்ட எதுக்கு வெக்கம், வா போகலாம். எல்லாம் வந்தா ஒட்டுமொத்தமாக கையை தூக்கிட்டா கோவிந்தா கோவிந்தான்னாங்க. மொத்தமாக வாங்கினாங்க, ஆடையை வாங்கிட்டு போட்டு போயிட்டாங்க. இது முடிஞ்சு போச்சு. எப்போ? 14 வயசில். இது பகவான் செய்த தவறு. நல்லா கேட்டுக்கணும் கதையை. தவறு ஆண்டவனே செய்தாலும் தண்டனை நிச்சயம். ஒன்று. இன்னொன்று, ஆண்டவனுக்கு கொடுக்கக்கூடிய அத்தனையும் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு பல மடங்காக திருப்பி வரும் என்பதுதான் இந்த கதை. இப்போ கொடுத்தாச்சு, பகவானுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பகவானுக்கு ஒரு தங்கை சுபத்திரைன்னு நேத்தே சொன்ன அவ கதையே. அப்போ அவ என்ன பண்ணான்னா, கல்யாணம் பண்ணிக்கினா அர்ஜுனனை திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. போகும்பொழுது பலராமர் சீதனம் கொடுத்து அனுப்புறார். சரி போனா போகுது, போய் சீதனம் கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு அனுப்பி வைக்கிறார். இப்போ இவர்கள் சீதனம் கொடுப்பதற்கு போன சித்திரை வைகாசி வெயில் காலம். இவர் எல்லாரும் நீச்சல் விளையாட்டு விளையாடுறாங்க. பகவானும் போய் நீச்சல் விளையாட்டு விளையாடினார். எல்லாரும் கரையேறினாங்க. எல்லோரையும் கரையேற்றுகின்ற பகவான் கழுத்தளவு தண்ணீர்ல நிற்கிறார். ஏன்னு ஒருத்தருக்கு விளங்கல. பார்த்தா தர்மர் சொல்றார், கிருஷ்ணா கரையேறினார். பீமசேனர் கிருஷ்ணா கரையேறினாங்க. அர்ஜுனர் எல்லாரும் கூப்பிட்டாங்க. அவர் ஏறால மறுக்கிறார். கருத்தளவு தண்ணீர்ல நிற்கிறார். பெண்ணறிவு நுண்ணறிவு எல்லாரும் சொல்லுவாங்க, பெண் புத்தி பின் புத்தின்னு. அதுக்கு அர்த்தமே தப்பா சித்தரித்து வைத்து கொண்டிருக்கிறோம். பெண்ணறிவு நுண்ணறிவு, பெண் புத்தி பின் புத்தி அல்ல. பெண் புத்தி பின் புத்தி என்னத்துக்கு? அர்த்தத்துக்கு பின்வரும் காலத்தில் ஏற்படக்கூடிய துன்பத்தை முன்கூட்டியே அறிந்து சொல்லக்கூடிய மனோபாவம் உள்ளே ஒரே ஒரு ஜீவன் எதிரான பெண்கள். ஆண்கள் கையில நீங்க 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அவர் போயிட்டு வந்துருவார். மொத்தமாக எல்லாத்தையும் 100 ரூபாயும் செலவு பண்ணுறோம். ஆனால் இந்த அம்மா இருக்கா பற்றியா, நம்ம பொம்பளை ஜாதி, அவள் என்ன பண்ணுவா தெரியுமா? 90 ரூபா செலவு பண்ணிட்டு புருஷங்கிட்ட சொல்லுவா, 100 ரூபாய் ஆயிடுச்சு, 10 ரூபா கடையில் கடன் வச்சுட்டு வந்துக்கிறேன்பா. இதான் பொம்பளை ஜாதி. 20 ரூபா சேமிப்பா, 10 ரூபாய் இவ கையில் இருப்பும் வச்சுப்பா. 10 ரூபாய் கடன் இருக்குன்னா தான் இந்த மனுஷன் கடன் கொடுக்குறோன்ற பேரில் இன்னும் 10 ரூபாய் சம்பாதிப்பார், ஊதாரியா செலவு பண்ண மாட்டார்னு 10 ரூபா கடன் இருக்குன்னு வேற சொல்லுவா. அந்த கடனை பக்கத்து வீட்டுக்காரக்கா கிட்ட வாங்கினேன்னு வேற போய் சொல்லுவா. ஏன் தெரியுமா? நாளைக்கு வேணுமே, என்னைக்காவது வேலை இல்லாமல் போச்சுன்னா அன்னைக்கு இந்த பணம் உதவுமேன்றதுக்காக அவ சொல்லுவா. அதுதான் பின்னாடி வரக்கூடியதை முன்னாடியே சொல்றவன் அர்த்தம். இன்னொன்று, இந்த கதைக்கு தான் அந்த புத்தி வந்ததே அது. இப்போ எல்லாரும் கரையேற சொன்னாங்க, ஏறல. பகவான் கழுத்தளவு. இப்போ பெண்ணறிவு நுண்ணறிவு. திரௌபதி சிந்திக்கின்றாள், யோசிக்கிறாள். என்ன யோசிக்கிறாள்னா, அவ யோசிக்கிறா, ஒருவேளை அந்த ஜான் துணி விலகி இருக்குமோ? சொல்ல கூச்சம். ஏன்னா நம்மளை விட பொண்ணு கொடுத்தவன் வீடு இது. மச்சானுங்க கிண்டல் பண்ணி, ஆஹா கிருஷ்ணா உலகத்தையே காப்பாத்துறன்ற பேர்ல ஓ மானத்தையே உன்னால காப்பாற்ற முடியலையே, நீ எல்லாம் எப்படி உலகத்தை காப்பாற்றுவேன்னு கைத்தட்டினா என்ன பண்றது? பக்கத்தில் வேற பாமா ருக்மணி சுபத்திரை திரௌபதி 4 பொம்பளைங்க வேற நிற்கிறாங்க. எப்படி இருக்கும்? அதனால சொல்லலை, கூச்சமா அவருக்கு. உடனே யோசிக்கிற திரௌபதி, நீங்கள்லாம் முன்னாடி போங்க, அண்ணா வருவார். தருமர், பீமசேனர், அர்ஜுனர், நகலர், சகாதேவர், பாமா, ருக்மணி, சுபத்திரை, கடைசியா திரௌபதி அம்மா போறா. போறதுக்கு முன்னாடி யோசித்தா, ஒருவேளை அந்த ஜான் துணி விலகி இருப்பதனால் தான் பகவான் வரலன்னு நினைச்சிட்டு தான் உடுத்தி இருந்த முந்தானையில ஒரு பகுதியை கிழிச்சு அதுல கல்லை வச்சு
இன்னைக்கும் நீங்க அபிஷேகத்தை எல்லாரும் பார்ப்பீங்க. சூட்சமம் எவ்வளவு சூட்சமத்தை காட்டுறாங்கன்னு பாருங்க. நீங்க எல்லா அபிஷேகத்தையும் பார்ப்பீங்க. ஆனா அலங்காரம் பண்ணும் பொழுது, ஆடை உடுத்தும் பொழுது ஸ்கிரீன் போடுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? எல்லா கோயிலையும். இப்போ அவன் என்ன பண்ணா, இந்த கல்லை வச்சுட்டு இப்படி பின்பக்கமா தூக்கி எறிஞ்சா. இதுக்கு வந்தது தாங்க அந்த கதை. பெண் புத்தி, என்ன புத்தி? பின் புத்தி. பின்னாடி இருக்கக்கூடிய இறைவனுடைய மானத்தை காப்பாற்றியவள் என்பது பொருள். என்ன மானம்? பின்னாடி இருக்கக்கூடிய இறைவனுடைய மானத்தை காப்பாற்றியவள் என்பது பொருள். அதனுடைய அர்த்தத்தை வச்சுதான் அந்த பழமொழியே சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு பழமொழி வேற விதமா போயிடுச்சு. இப்ப அவர் கொடுத்துட்டார். அவ கொடுத்தது ஜான் புடவை. கோமனம் எவ்வளவு இருக்கும், கௌபீனம் எவ்வளவு இருக்கும், ஜான் புடவை. அதை உடுத்திட்டு மேலே வந்துட்டார். வரும்போது சொன்னார், அம்மா நாளைய தினத்தில் மான சம்ரட்சணம் என்று ஒன்று உனக்கு வருமே, ஆனால் நான் கோடி கோடியா கொடுக்குறேன். இது சத்தியம்னார். இன்னொன்று, இதுல 2 அர்த்தம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அன்றைய தினத்தில் அந்த பெண்களை பகவான் காக்கும் கடவுள் 8 லட்சுமிக்கு வீட்டுகார். அவர் பண்ண தப்புக்கு இவர் இன்றைக்கு நிர்வாணமா நின்னார். அந்த பெண்களை ஒரு நாள் நிர்வாணமா நிற்க வச்சார், இவர் ஒரு நாள் நிர்வாணமா நின்றார். இப்ப அர்த்தம், இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த பெண்களுக்கு இவர் இடைத்தார், அதே பெண் சாதியில இப்போ இவர்களுடைய மானம் காப்பாற்றப்பட்டது. 2 அர்த்தம் புரிஞ்சுதா? 3வது அர்த்தம் என்னன்னு கேட்டா, ஆண்டவனுக்காக நீ ஒரே ஒரு பழத்தை படைத்தால் ஆண்டவன் ஒரு தோப்பை தருவான். ஒரு தேங்காய் உடைச்சா ஒரு தென்னந்தோப்பை தருவான். ஒரு மாலை போட்டா ஒரு மாலை கடைக்கே சொந்தக்காரனாக ஆக்குவான். இதான் ஆண்டவனுடைய தன்மை. அப்பனா என்ன அர்த்தம்? ஆண்டவனை வணங்குவது நம் வேலை. நீங்க வணங்கி வணங்கி சேர்த்து வச்சுக்கோங்க. என்னைக்காவது அதனுடைய பலன் கண்டிப்பாக வந்து சேரும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. இதுல இருந்து யாராலையும் தப்பிக்கவே முடியாது. தப்பிக்கணும்னு நினைக்காத நம்ம எக்காரணத்தை கூட நமக்கு அது வராதோன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் நீங்க வணங்கக்கூடிய திருவருள் வந்தே சேரும். அதுல இருந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால இந்த கடவுளை வணங்கலாமா அந்த கடவுளை வணங்கலாமானாலும் இல்லை, எல்லா கடவுளும் கொடுக்கறதுக்கே. இப்போ ஃபேமஸாக வந்து வராகி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. ஆமாம், ஏன்னு கேட்டால் ஏற்கனவே அந்த அம்மா இருக்காங்க. இப்போ லேட்டஸ்டாக எல்லாருக்கும் அந்த அம்மா வர, அந்த அம்மா கொடுக்குற, அந்த அம்மா கொடுக்குற அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கால சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல ஒரு கடவுளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்குது. அவ்வளவுதான். திருவருள் ஒன்று தான் எல்லாருமே. இப்போ நீங்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாப்பாடு சாப்பிட்ருப்பீங்க. இங்கே உட்காந்துருக்குறவங்க நிறையிறது என்னதுங்க? வயிறு தானேங்க, மனசு வயிறு, அவ்வளவு தானே. இது அதே தாங்க திருவருளும். நீங்கள் எவ்வளவு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களோ அதை வணங்குங்க. நிறையிறது என்னவா இருக்கும்? உங்கள் மனம் நிறையணும், அவ்வளவுதாங்க. அவன் மனமும் நிறையணும், உங்கள் மனமும் நிறையணும். 2ம் நிறைஞ்சிச்சுன்னா நிறைவான வாழ்க்கை கிடைக்குங்க. கந்தன் கருணைக்கு போகலாம். என்ன நிறைய பேருக்கு சில டவுட் இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் சொல்கிறேன். ஆண்டவனை வணங்கினால் கண்டிப்பாக எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையும் ஆண்டவன் கைவிட மாட்டான். அதான் நிஜம். இப்போ ஆண்டவன் தவறு செய்தாலும் தண்டனை நிச்சயம். இதிலிருந்து புரிந்தது. இன்னொன்று என்னன்னு கேட்டால், ஆண்டவனுக்காக அவ ஜான் புடவை கொடுத்தா. பட்டப்பகல நட்டுநடு சபையில் 13,60,000 அரசர்கள் இருக்கிற பொழுது ஒருவன் இழுக்க சொன்னா ஒருத்தன் இழுத்தான். கோடி கோடியா. அது மட்டும் இல்லை, அங்க உட்கார்ந்து இருக்கிறவன் எவன் கண்ணுக்கும் பகவான் தெரியல. இவ ஒருத்தி கண்ணுக்கு மட்டும்தான் பகவான் தெரிந்தார். ஒரு சேலைக்குள்ள 6 லட்சம் பேர் அள்ளியும் குறையில. அதான் இறையருள். அவன் கொடுத்தது ஜான் புடவை தான். கோடி கோடியா கொடுத்தார் இறைவன். அதாங்க கடவுள். அதனால இறைவனை வணங்கி வணங்கி சேர்த்து வச்சுக்கோங்க. எவ்வளவு வேணுமோ சேர்த்து வச்சுங்க. இது என்னைக்கும் குறையவே குறையாது. யாராவது கடன் வாங்கிட்டு போவாங்களான்னா முடியாது. யாரு அதே கடவுளே நினைத்தாலும் அழிக்க முடியாதது திருவருள். அதே கடவுளே நினைச்சாலும் என்ன பண்ண முடியாது? அந்த திருவருளை அழிக்க முடியாது. அதான் காரணம். அதனாலே வணங்கி வணங்கி சேர்த்துக்கோங்க. இப்போ கந்தன் கருணை எவ்வளவு சிறப்பு தெரியுமா? முருகப்பெருமானுடைய பெருமையெல்லாம் அளவிட்டு 1000 நான் படைத்த ஆதிசேஷனாலேயே சொல்ல முடியாது. இந்த கொடுக்கக்கூடிய 2 மணி நேரத்தில் முருகப்பெருமானுடைய பெருமையை சொல்ல முடியாது. இருந்தாலும் சொல்றேன். அசுரேந்திரன் என்பது அவனுடைய பெயர். தேவர்கள் 33 கோடி தேவர்கள், 66,000 கோடி அசுரர்கள். 1க்கு டபுள் அப்படியே அசுரர்கள். இந்த பகவான் என்ன பண்ணார்னா, இந்த அசுரர்களை எல்லாம் அழிச்சிட்டார். அழித்த உடனே அசுரேந்திரன் சுரசை என்கின்ற ஒரு பெண்ணை பெற்றுக்கொள்றார். பெற்றவர் பார்த்தார், அம்மா நம்ம குலமே அழிஞ்சு போச்சு, நம்ம குலம் அழிஞ்சிடுச்சு.
அழிஞ்சிட்டதுனால நீ என்ன பண்ணுறேன்னா இந்த காசிபர் இருக்கார் பாரு, காசிபர் நம்ம உலகத்திற்கு காசினின்னு பேர். நம்ம உலகத்துக்கு என்ன பேர்? காசினின்னு பேர். அதுக்கு அர்த்தம் நீ யாருக்காவது தெரியுமா? காசினின்னு நம்ம உலகத்திற்கு பேர். யாருக்காவது தெரியுமா காசினின்னா என்னது, எதற்காக அப்படி பேர் வந்ததுன்னு? ஈ கப்பா அவர் தான், எறும்பு கப்பா அவர் தான், பாம்பு கப்பா அவர் தான், மனிதனுக்கு கப்பா அவர் தான், குதிரை கப்பா அவர் தான், யானை கப்பா அவர் தான். 84 லட்சம் யோனி பேதத்திற்கு அப்பா யாரான்னு கேட்டால் காசிபர். அதனால தான் காசினியில் பிறவாதே காலநடத்தில் அணுகாதே அருணகிரி பெருமான் சொல்லுவார். காசியில் பிறந்தா ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன் பிறந்தா எங்கே பிறக்கணும் எல்லாரும்? திருவாரூரில் பிறக்கணும். திருவாரூரில் பிறந்தால் முக்தி. டெலிவரி எல்லாம் அங்கே வச்சுக்கோங்க. எங்கே வச்சுக்கணும்? ஆமாம், சரி. அங்கே முடியல அம்மா, வேறு ஏதாவது இருக்கா? வாழ்ந்தால் காஞ்சிபுரம். ஒரு 30 வருஷம் ரிட்டையர்மெண்ட் காலத்தில் காஞ்சிபுரத்தில் ஒரு ஃப்ளாட் வாங்கிட்டு அங்கேயே தங்கிடணும். முடிகிற விஷயத்த சொல்லுங்கம்மா, முடியாத விஷயத்தையே சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. சரி, வாழவும் முடியல. இருந்த இடத்தில் இருந்து தரிசித்தால் முக்தி. எது? இருந்த இடத்துல இருந்து நினைத்தால் முக்தி. எது அது? திரு அண்ணாமலை. எப்போ நினைக்கணும்? உயிர் போகிற பொழுது நினைக்கணும். யாருக்காவது உயிர் போச்சுன்னா அந்த நேரத்தில் தவிச்ச வாய்க்கு தண்ணி ஊத்துறம் பொழுது அண்ணாமலையாருக்கு அரோகரா அவங்க காதலை நீங்கள் சொன்னீங்கன்னா, கோடி பாவம் செய்தவராக இருந்தாலும் கூட அதை நிவர்த்தி செய்துவிட்டு அவர் என்னங்க கொடுப்பாங்க? முக்தி கொடுத்து திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் வந்து அழைத்து கொண்டு போவார். சிவகணங்கள் வந்து அழைச்சிட்டு போகும். இருந்த இடத்துல இருந்து, உலகத்தில் எந்த மூலையில் வேணாலும் இருக்கலாம், இருந்த இடத்துல இருந்து நினைக்கணும். தினமும் நினைக்கலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் அன்பான வேண்டுகோள், இன்னையிலிருந்து தொடங்குங்க. காத்தால எழுந்த உடனே பல்லு தேய்க்க வேணாம், குளிக்க வேணாம், எந்த காரியமும் பண்ண வேணாம். அண்ணாமலையாருக்கு அரோகரா. கடைசியில் தூங்கும் போது இந்த செல்போன்னு தள்ளிக்கிட்டே இருப்பீங்க தெரியுமா? இருக்கிற இன்ஸ்டாகிராமில் இருந்து, ஸ்டேட்டஸில் இருந்து, அதுக்கப்புறம் என்னமோ சொல்லுவீங்களே, ஆமாம், எஸ்எம்எஸ், அப்புறம் வாட்ஸ்அப்பு, அப்புறம் என்னென்னமோ சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களா, அதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த செல்ஃபோனை வைக்கும் போது அண்ணாமலையாருக்கு அரோகரா. இந்த 2 டைம் மட்டும் மறக்காமல் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கைலாயத்திலிருந்து தேர் வருமா? என்ன வரும்? கைலாயத்திலிருந்து தேர் வரும். இதை நான் சொல்லலை, எல்லா நாயன்மாரும் சொல்லிட்டாங்க. இதில் அத்தம்மா தான் சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே நமக்கு எழுதி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சது. அதனால் அப்படிப்பட்ட ஒன்று. இருந்த இடத்துல இருந்து அண்ணாமலையாரை கூப்பிட்டுருங்க. சரிம்மா, அண்ணாமலையாரையும் கூப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க, இருந்தாலும் வேறு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன வழி? ஒரே ஒரு முறையாவது சிதம்பரம் நடராஜ பெருமானை போய் பார்த்துட்டு வாங்கோ. வாழ்க்கையில் 100 கோடி சொத்து வைத்திருப்பது சிறப்பல்ல. 100 ஆண்டு காலம் நான் நோய் நொடி இல்லாமல் டாக்டர்கிட்ட போகாமல் ஆரோக்கியமாக வாழ்கிறேன், எனக்கு எந்த குறையும் இல்லை என்று சொல்லுவதும் பிரயோஜனம் இல்லை. ஒரு முறையாவது வாழ்க்கையில் என்ன பார்க்கணும்? சிதம்பரம் நடராஜரை பார்க்கணும். ஒருவேளை பார்க்க முடியாதவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய மடவார் என்று சொல்லக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமானை போய் பார்த்துட்டு வாங்கோ. அங்கே இருக்கிற நடராஜர் தான் இங்கேயும் இருக்கிறார். உங்களுக்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு முறை இல்லை, தினமும் போய் பார்த்துட்டு வரலாம். நான் நடராஜரை பார்த்து இன்னைக்கு உட்காந்து ரசித்து அழுது தொழுதுட்டு வந்தேன். ஆஹா, இவ்வளவு அழகான நடராஜரா! கற்சிலையிலே எவ்வளவு அழகாக இருக்கார், எவ்வளவு பெருசாக இருக்கார், அவ்வளோ அழகாக இருந்தார். உண்மையிலேயே அவ்வளவு அழகாக இருந்தார். எப்படி தெரியுமா இருந்தார்? நம்ம நெல்லையப்பர், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் அங்கே இருக்கக்கூடிய பஞ்சலோகத்தினால் ஆன தாமிர, அந்த சபை வந்து தாமிர சபை. அந்த தாமிரத்தினால் ஆன நடராஜர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இருந்தார் இங்கே இருந்த வைத்தீஸ்வரன் கோயில் இருந்த நடராஜ பெருமான். உங்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய திருவருள்! நீங்கள்லாம் போய் ஒரு முறையாக வாழ்க்கையில் தினமும் போய் பாருங்கள். கண்டிப்பாக கைலாய பதவி நிச்சயம் உறுதி, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்பேற்பட்டது தரிசித்தால் முக்தி, சிதம்பரம் நடராஜ பெருமான். சரிங்க, அப்புறம் இந்த காசின்றாங்களே, அது என்னது? காசியில் இறந்தால் முக்திங்க. நாமளா போய் தற்கொலை பண்ணிக்கிட்டாலாம் இல்லைங்க, அங்கேயே ஒரு மடத்தில் தங்கி இருக்கணுங்க. உயிர் போகும்போது தன்னால் பிரிகிற பொழுது அந்த பகுதியில், அந்த காசியம் பதியில் இருக்கணுங்க. அப்படி இருந்தால் முக்தி தந்துருவாருங்க காசி விஸ்வநாதர். இதுதான் இந்த 5 தலம் முக்தி தரக்கூடிய தலம். சரி, இப்போ காசினியில் பிறவாதே. இப்போ
காசிபர் என்று சொல்லக்கூடிய, அதாவது சுக்கராச்சாரியார்கிட்ட நிறைய மாய வித்தைகளை கற்றுக்கொண்டால் இந்த சுரசை. கற்றுக்கொண்டவள் நேராக என்ன பண்ணான்னா அப்பா கிட்ட வர, அப்பா நான் நிறைய மாய வித்தைகளை கற்றுக்கொண்டேன், நம்ம இப்போ ஒரே ஒன்று நீ பண்ணணும். என்னப்பா? ஒன்றும் இல்லை, காசிபர் தவத்தில் உட்கார்ந்துருக்கிறார், அவரை மாயை மூலியமாக மயக்கி அவர்கிட்ட சில குழந்தைங்களை பெற்றுக்குவோம். ஏன்னா அசுர குலம் தலைக்கணம். இந்த மாயை என்ன பண்ணான்னா காசிபர் தவத்தில் இருக்கும் பொழுது மாயை ரூபத்தில் போய் மயக்கி, அப்பதான் சூரபதமன், தாரகாசுரன், சிங்கமுகன், அஜமுகி என்கின்ற 4 குழந்தைகளையும் 20,000 பேரையும் பெற்றுக்கொண்டார். அசுரர்கள் 20,000 பேரையும் பெற்றுக்கிட்டான். இப்போ பெற்று முடிச்சிட்டா, கண்ணு விழிச்சு தவத்தை பிடிச்சி பார்க்கறார் காசிபர். ஐயோ, நல்ல குழந்தைய பெற்றிருந்தா பரவாயில்லையே, நல்ல குழந்தைய பெற்றிருந்தா பரவாயில்லையே. கர்ப்பமாக இருக்கிற பெண்களுக்கெல்லாம் அன்பான வேண்டுகோள், பிரகலாத சரித்திரம் கேளுங்க எல்லாரும். கர்ப்பமாக இருக்கும்போது மருமகளுக்கு ஒரு கேசட்டை வாங்கி போட்டு டிவிலையோ எதிலையோ போட்டு பிரகலாத சரித்திரம் கேட்கணும் எல்லாரும். நாராயணனுடைய நாமத்தை 5000 ஆண்டு காலம் கயாதுவினுடைய வயிற்றில் இருந்து கேட்ட ஒரு பெருமானுடைய கதையை கேட்டால் நமக்கு அந்த திருமாலுடைய அனுகிரகமும் அஷ்டலட்சுமி கடாட்சமும் முருகப்பெருமானுடைய திருவருளும் சிவபெருமானுடைய திருவருளும் அந்த குழந்தை 1000 ஞானத்தோடு பிறக்கும், ஆயுளோட பிறக்கும். அப்பேற்பட்ட ஒரு சரித்திர கதை வந்து பிரகலாத சரித்திரம் எல்லாரும் கேட்கணும், கர்ப்பமாக இருக்கிற பெண்களால். ஆனால் இப்போ எல்லாம் எதை கேட்குறா? செல்போனில் தள்ளின்னு இருக்கா எல்லாம். அப்புறம் அது பிறந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கொடுக்கும்? ஆமாம், அதுவும் அதே மாதிரி நம்மளை தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்பெல்லாம். அப்போது குழந்தை என்று சொல்லக்கூடிய குழந்தைகளை, நல்ல குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுவது அவசியம். இந்த பூமி மாதாவுக்கு நல்ல குழந்தைகளை நாம் சந்ததியை கொடுத்துட்டு போகணும். அதுக்காக தான் எல்லாருமே குழந்தையை பெற்றுக்கொள்வது. இப்போ காசிபர் நினைக்கிறார், இப்படிப்பட்ட குழந்தைங்களை கொடுத்துட்டோமே. அப்போ காசிபர் சொல்கிறார், டே அப்பா, சிவபெருமான் ரொம்ப கருணை கடவுள், நீங்கள் நல்ல குழந்தைங்க. அவர் சொல்கிறார், ஏன்னா கெட்ட குழந்தைங்க தான். ஆனால் காசிபர் என்ன சொல்கிறாரு, நீ கெட்டவன் சொல்லலை. குழந்தைங்கிட்ட நீங்களாம் கூட பக்கத்து வீட்டுக்கார பையனை பாரு, ஏற்று வீட்டுக்கார பையன் பாரு, அவனை பாரு, இவளை அதெல்லாம் நான் உதாரணம் காட்டக்கூடாது. என்ன சொல்லணும்? குழந்தை, உன்னை மாதிரி ஒரு நல்ல குழந்தைய நான் பார்த்ததே இல்லைடா. என் வயிற்றில் வந்து நீ பிள்ளையா பிறக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். இந்த நீங்கள் ஐஸ் வச்சு அந்த குழந்தை என்ன ஆகும்? நம்மளை நம்ம அம்மா முழுசாக நம்புகிறாங்க, நம்ம அப்பா நம்மளை முழுசாக நம்புகிறார். எக்காரணத்தை கொண்டு தப்பு பண்ணக்கூடாதுன்னு அந்த குழந்தை தப்பு பண்ண மாட்டான். பக்கத்து வீட்டுக்கார பையனை பாரு, ஏற்ற வீட்டுக்கார பையனை பாரு, அவனை பாரு, அவன் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிக்கிறான், நீ இத்தனை வாங்கிக்கிற, நீ இத்தனை சப்ஜெக்டில் பயில், அதெல்லாம் சொல்லவே சொல்லுவாது. உதாரணம் அடுத்த குழந்தைங்கள காட்டாதீங்க. உங்கள் குழந்தைக்கு என்ன திறமை இருக்கோ அதை சொல்லுங்கள். இப்போ காசிபர் சொல்கிறார், அப்பா நீங்கள் நல்ல குழந்தைங்க, சிவபெருமான் ரொம்ப நல்லவர். சிவபெருமானை போன்று உலகத்தில் கருணை கடவுள் இல்லவே இல்லையா. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பர் இங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்து பொன்னொலி மின்னும் தவன சடைமுடி தாமரையானேன்னார். சிவபெருமானுக்கு ஈடு இணையான தெய்வம் வேற தெய்வம் கிடையாது, வணங்குங்கன்னார். மொத்த பேரும் போய் என்ன பண்ணா தெரியுமா? சிவபெருமானை வணங்குறார். வணங்கி முடிச்சாங்க. 1000 வருஷம் தவம். நீங்கள்லாம் கூட இப்போ 2 மணி நேரத்துக்கு தவம் இருக்கிறீங்க. சத்தியமாங்க, பொய் சொல்லலை. எத்தனை சீரியல் இருக்கு, எத்தனை சேனல் இருக்கு? 127 சேனல்னு நினைக்கிறேன். அவ்வளவையும் விட்டுட்டு, டிவியை விட்டுட்டு, அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த உள்ளங்கை அளவுன்னு ஒன்று இருக்குது பார்த்தியா, அத்தையும் விட்டுட்டு இந்த கலியுகத்தில் 2026 இப்போ இந்த நேரத்தில் வந்து இவ்வளவு பேர் உட்கார்ந்து கேட்குறீங்கனாலே இது தவம் தானே. இதை விட வேற என்ன தவம் வேணும்? கலியுகத்தில் இதுதான் தவம். இப்போ தவம் பண்ணுறீங்க. இப்போ அந்த தவம் என்பது ஏதோ போய் காட்டுக்கு போய் சூடாக்கிட்டெல்லாம் இல்லை. இந்த சமய சொற்பொழிவு கேட்பது தவம். இதை கேட்கறதே தவம். இப்போ இங்கே பார்க்குறார், தவம் பண்ணுங்கன்னார். யாரை வேண்டி? சிவனை வேண்டி. சரி, சிவபெருமான வேண்டுறாங்க. 1000 வருஷம், 1000 ஆண்டு காலம் சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவர், சிவ சிவ என்ன சிவகதி தானேன்னார். சிவபெருமான வணங்குற புண்ணியம் கிடைச்சிச்சு. இப்போ சிவபெருமான் அவ்வளவு எளிதாக காட்சி கொடுக்க மாட்டார். 1000 வருஷம் காட்சி கொடுத்தார். என்னப்பா வேணும்னார். 1000 கடவுள் நேரில் பார்த்தா நாமெல்லாம் என்ன கேட்போம்? என்ன கேட்பீங்க நீங்கள்லாம்? நீங்கள் வேறு மேடம், அடுத்த ஒரு ஜென்மம்னு இருந்தால் இந்த ஸ்ரீவெத்தி புத்தூரில் பிறக்கவே கூடாது.
அப்படியா கேட்பீங்க? இல்லைன்னா என்ன கேட்பீங்க? இந்த பென்ஸு காருன்றாங்களே அது 400 வேலை காரு, ஆமாம் எல்லாத்தையும் கேட்போம். அதெல்லாம் கேட்டால் அதெல்லாம் அழியக்கூடியது. என்ன கேட்கணும்? காரைக்கால் அம்மையார் கேட்டா, இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் ஐயனே உன்னை மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் அறவாணி ஆடுகின்ற பொழுது மகிழ்ந்து பாடி உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும்னு கேட்டா. இரவாத இன்ப அன்பு கேட்டா. என்ன இரவாத இன்ப அன்புன்னா என்னது? செத்து போகாத ஒரு அன்பு. இறைவனிடத்துல நாம வைக்கக்கூடிய அன்பு செத்து போக கூடாது. இன்னொன்று, அவன் நம் பால் வைக்கக்கூடிய அன்புக்கும் என்னைக்கும் குறை இருக்க கூடாது. அதை தான் கேட்டா. இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் ஐயனே மறவாமை வேண்டும். அவளுக்கே ஒரு டவுட் வந்துடுச்சு. என்ன டவுட்டு? ஒருவேளை இந்த ஜென்மத்தில் ஏதாவது ஒரு ஆசையை நம்ம மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்து, ஏதாவது நிறைவேறாத ஆசை இருந்து, ஒருவேளை நான் ஏதாவது கர்மா பண்ணியிருந்தா அதுக்கு ஒரு பிறவி கொடுப்பியே, அந்த பிறவிலையும் நான் உன்னை மறக்கவே கூடாதுன்னு கேட்டா. முக்தியும் கேட்டா. ஒருவேளை இப்போ அடுத்த ஒரு பிறவி எடுத்துட்டேன்னா அதுலேயே நான் உன்னை மறக்கக்கூடாது அப்படின்னு கேட்டா. கேட்ட உடனே பகவானா அதை கொடுக்க போறார். அந்த மாதிரி ஒரு சிவபெருமான் நேரில் பார்த்தாச்சு. 1008 அண்டங்களை 108 யுகம் ஆட்சி பண்ணணும். 1008 அண்டம் 108 யுகம். ஒரு யுகத்திற்கு எத்தனை வருஷம்? 60 + 1000 எவ்வளவு? ஒரு யுகத்திற்கு 60,000 வருஷம். 108 யுகத்திற்கு எத்தனை வருஷம் பார்க்கணும்? எவ்வளவு? ஆமா, 108 யுகம் ஆட்சி பண்றாங்க. தன்னுடைய பேர்ல மகேந்திரபுரி ஒரு நகரத்தை ஏற்படுத்தினார். ஆசுமா நகரம் என்கின்ற ஒரு நகரம். ஒருத்தன் இன்னொருத்தன் பார்த்தான். மலைநாடு என்கின்ற ஒரு பக்கம் அந்த பக்கமாக வச்சுக்கிட்டு அவன் ஒரு பக்கம் மேலை நாடுன்னு ஒரு நாட்டை உற்பத்தி பண்ணி எல்லாம் பண்ணான். இந்த அஜமுகின்னு ஒருத்தி இருக்கா பாரு, அவ ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டா? ஆமாம், அவ தூர்வாசரம் மயக்கி 2 குழந்தைய பெத்தா. வாதாவி இல்லவன்னு அவங்க 2 பெத்தாலும் அந்த மாதிரி பிள்ளைங்களை பெத்தா. அவன் என்ன பண்ண தெரியுமா? எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து வைக்கிறேன்னு. இந்த இல்லவன் இருக்கான அவன் என்ன பண்ணுவான்? எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து வைப்பான். விருந்து வைக்கும்போது இந்த வாதாபியை அறுத்து விருந்து வச்சிருவான். காயாக கனியாக என்ன வேணாலும் அவன் மாறுவான், உருவம் மாறுவான். காயாக கறி என்ன வேணுமோ அந்த உருவத்தில் மாறி அவன் போய் சமையல் பண்ணி கொடுத்துருவாங்க. சாப்பிட்டு முடிப்பாங்க. முடிச்சு அடுத்த வினாடி இந்த இல்லவன் சொல்லுவான், வாதாபி வெளியே வா, வாதாபி வெளியே வானா வயிற்ற கிழிச்சுன்னு வெளியில் வந்துடுவான். அவ்வளவு கொடுமைப்படுத்துவான். அப்பேற்பட்ட ஒரு கொடுமை படுத்துறாங்க. இப்போ பார்த்தாங்க 33 கோடி தேவர்கள். அவங்க அத்தனை பெரிய சிறையில் வேடான்ட்டான். தேவலோகம் நம்ம ஆட்சி. இப்போ இஸ்ரேல்லையும் ஈரான்லையும் நடக்கிற மாதிரி இருக்கக்கூடிய யுத்தம் நடக்கிற மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் ஃபுல்லாக மொத்தமும் எது? தேவேந்திர லோகம். இன்னைக்கு அழகான இந்திராணி அலங்காரம் அழகான இந்திராணி. கருப்புசாமியை போய் எல்லாரும் கண்குளிர பார்த்துட்டு வாங்கோ. எப்படிங்கிறார் கருப்புசாமி? உயிரோடு அப்படி குட்டி பையனாக நின்றுட்டு இருந்தா எப்படி இருப்பாரோ அப்படியே இருக்கிறார் கருப்புசாமி. இன்னைக்கு அலங்காரம் அவ்வளோ அருமையாக இருக்கு. பார்க்க கண்குளிரே. காண்பதற்கு 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனே அருணகிரி பெருமான் சொல்றார். அந்த மாதிரி இருக்கார். அந்த மாதிரி இவர்கள் மொத்தத்தையுமே என்ன பண்ணிட்டாங்க? இந்திர லோகம் மொத்தமே இவங்க கையை எடுத்துட்டாங்க. இவ கையை எடுத்தா கூட பரவாயில்ல, மொத்தத்தையும் இவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு சிறை வாசம் என்று சொல்லக்கூடியதை வச்சுட்டாங்க. சிறையில் அடைச்சாச்சு. கந்தன் கருணை என்னன்றது இதுல இருந்து தெரிஞ்சுக்கோங்க. சிறையில் வச்சிட்டார். சிறையில் வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ படுற பாடு இருக்கு பாருங்க. யாரு? இந்த தேவர்கள் என்னென்ன பாடுபடுறாங்கன்னு பார்க்கணும். இந்த பாடுபடுறதுக்கே ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? இந்த தட்சன் இருக்கானே, அவன் யாகம் வளர்த்தான். யாகம் வளர்த்த பொழுது தாட்சாயினியை சிவபெருமானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தார். மாமன் வீட்டில் விழா நடக்கிற போது கூப்பிடல. இவன் கூப்பிடாத பொழுது தாட்சாயினி போய் அறிவுரை சொல்றேன்னு போலான்னு போனான். ஆனால் சொன்னா அவன் கேட்கல. அப்போ சிவனை நிந்திக்கின்றான். யாரு? தட்சன். அவன் சுடலையை ஆள்கின்றவன். அவன் என்னது? தோல் ஆடையை உடுத்தி கொண்டிருக்கிறவன். அவன் பித்தன் பேயன். அவன் பிணத்தின் சாம்பலை தின்னக்கூடியவன். அவன் தெய்வமே அல்ல. எல்லாம் கொடுத்ததே அவர்தான்.
இப்பயும் ஏறும்போது ஏணிடுவாங்க ஏணி படியில், அப்புறம் ஏறினதுக்கு அப்புறமா ஏணி படியை எட்டி உதைச்சிடுவாங்க. அந்த மாதிரி தான் அவனும் உதைச்சிட்டான். இப்போ அப்படிப்பட்ட சிவபெருமானை நிந்தித்தான், வாயார நிந்தித்தான். இப்போ நம்மாட்களும் செய்யக்கூடிய சில தவறுகள், கடவுளை வணங்கிட்டு கடவுள் நமக்கு ஒன்றும் செய்யலைன்னா நாம என்ன பண்ணுவோம்? கடவுளை சில நேரத்தில் திட்டுறோம், கடவுளை சில நேரத்தில் திட்டுறோம். அப்போ கடவுளை திட்டினால் அதிலிருந்து நேத்தே சொன்னேன், என்ன பாவம் தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேனோ, என்ன பாவம் செய்தேனோன்னார் வள்ளலார். அது மாதிரி தெய்வத்தை நிந்திக்கக்கூடிய பாவத்திற்கு விமோச்சனம் கிடையாது. இப்ப தெய்வத்தை இவர் நிந்திக்கிறார். இப்ப இந்த தேவர்கள் உட்கார்ந்து இருந்தாங்கல்ல, யாகத்துக்கு போனவங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னா காதால கேட்குறாங்க, நம்மளையா திட்டுறான், பக்கத்து வீட்டுக்காரனை திட்டுறான், எழுத்து வீட்டுக்காரனை திட்டுறான், நம்மளை தான் திட்டலையே. சிவபெருமானை தானே நிந்திக்கின்றார். நம்மை திட்டினா யார் கேட்டது? நாராயணர் கேட்டார், பிரம்மா கேட்டார், 33 தேவர்கள் கேட்டாங்க. இந்த சிவனை நிந்தித்ததை காதால் கேட்டதனாலே 60 லட்சம் ஆண்டு காலத்திற்கு மேல 33 தேவர்கள் துன்பப்பட்டாங்க. எத்தனை ஆண்டு? 60 லட்சம் ஆண்டு காலத்துக்கு மேல. ஒவ்வொருத்தருடைய துன்பத்தை நான் இப்ப சொல்றேன், என்ன மாதிரி துன்பம் அனுபவிச்சாங்கன்னு பாருங்க. இவன் நேரா போனார், சூரிய பகவானை கூப்பிடுறார். யாரங்கே? அந்த சூரியனை கூப்பிடு. சூரியாங்க வந்தார். உன் பேர் என்ன? தினகரன்னு சொல்லுவாங்க, ஆதித்தேன்னு சொல்லுவாங்க, சூரியன். ஏன்னா ஒருத்தனுக்கு இத்தனை பேரடா. அப்புறம் வேற என்ன? சூரிய பகவான்னு சொல்லுவாங்க. பகவான் எந்த யூனிவர்சிட்டியில் வாங்கின பட்டம்? பகவானை தூக்கி போடு. சரிங்க, சூரியங்க. ஆமாம், என்ன வேலை? தினமும் கிழக்கில் உதிப்பேங்க, மேற்கில் அமர்ந்துருவேனுங்க. எல்லா ஜீவன்களுக்கும் நான் ஜீவனாக இருக்கிறேனுங்க, எனக்கு தினகரன்னு பேருங்க. இந்த சித்திர வைகாசி ஆணி ஆடி இதில் எல்லாம் ரொம்ப காய்கறியாமே, அந்த வேலையெல்லாம் இங்கே வச்சுக்கவே கூடாது. சரிங்க, இங்கே எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படிங்க? இந்த ஊட்டி, சிம்லா, கொடைக்கானல், குலு குலு மணாலி இருக்கும் தெரியுமா? அப்படி இருக்கணும் இந்த எது மகேந்திர வீர மகேந்திரபுரி. சரிங்க, சின்ன வேலை தான். போ. யாரங்க? இவனை உதைச்சி வெளியில தள்ளு. இல்லைங்க, நானே போயிடுறேனுங்க. சூரியன் வெளியில் வந்துட்டாச்சு. அதுக்கு அடுத்து சந்திர பகவான் நடுங்கிட்டு போறார். யாரங்க? இன்னொருத்தர் இருப்பானே, ராத்திரில வருவானே, அவனை கொஞ்சம் உள்ள கூப்பிடு. உள்ள வந்தார். ஆமாம், உன் பேர் என்ன? என் பேர் சோமநாதன்னு பேருங்க, சந்திர பகவான்னு பேருங்க, மதின்னு ஒரு பேர். என்னடா இது, தமிழ் டிக்ஷனரி பார்க்கணும், ஒன்றும் விளங்கலை. உன் பேர் என்ன? சந்திரன். ஆமாம், பாதி நாள் தேயிற பாதி நாள் வளர்றியாமே, என்ன வேலை இதெல்லாம்? ஒழுங்கா இருக்க மாட்டியா? மாமனார் கொடுத்த சாபங்க, அதனால். சரி சரி, இனிமே எப்பயும் முழு பௌர்ணமியாக இருக்கணும். எங்கள் பிள்ளைங்க சந்திரா வானா வரணும். எதுக்குங்க? எங்கள் பிள்ளைங்க ஃபுட்பால் விளையாடுவாங்க, உன்னை வச்சு தான் கற்றுக்குறாங்க. என்ன விளையாடுறாங்க? ஆமாம், ஃபுட்பால் விளையாடுறாங்க. சரிங்க, பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் போயிட்டு வருவார், மற்ற நாளெல்லாம் மறைஞ்சி வாழ்வார். யார் அவர்? சந்திர பகவான். அடுத்ததா யாரங்க? உன் பேர் என்ன? என் பேர் யம தர்ம ராஜாங்க. என்னது? கூற்றுவேன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னையா பேர் வச்சுக்கிறானுங்க, ஒன்றும் விளங்கலை. ஒன்றும் இல்லைங்க. அப்படின்னா உயிர் வேற உடம்பு வேற கூறுபடுத்துவதனால எனக்கு கூற்றுவேன்னு பேருங்க. சரி, இந்த உயிர்களை பிடிக்கிற வேலையெல்லாம் இங்கே வச்சுக்க கூடாது. அப்புறம் என்னமோ ஒரு பேர் சொன்னியே, காலன்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? காலம் தவறாமல் வந்துடுவேனுங்க. எதுக்கு? உயிரை பிடிக்கிறதுக்குங்க. அந்த வேலை இங்கே வச்சுக்க கூடாது. எங்க? அங்கே வா. ஸ்ரீவல்லிபுத்தூர் மாரியம்மன் கோயிலில் மணி அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. 1 மணி ஆச்சுன்னா 1 மணி அடி, 2 மணி ஆச்சுன்னா 2 மணி அடி, 3 மணி ஆச்சுன்னா 3 மணி அடிக்கணும். காலம் காட்டுற மணி அடிக்கணும். என்ன வேலை யமதர்மராஜாவுக்கு? காலம் காட்டுற மணி அடிக்கணும்.
அடுத்து பார்த்தார். யாரங்கே அந்த தலையெழுத்தெல்லாம் எழுதுவான் பாரு, அவனை கூப்பிடு கொஞ்சம். யார் அவன் தலையெழுத்தை எழுதுருவேன்? இந்த பிரம்மான்னு ஒருத்தர் இருப்பான்ல, நல்ல தலையெழுத்தை எழுத மாட்டேன்றான். அவன் பதவியை முதல்ல பிடுங்கணும். ஒழுங்காக தலையெழுத்தை எழுதலாமல், எல்லாரையும் கோட்டீஸ்வரனாக படைக்கலாமல். ஒருத்தனை கோமநாண்டியாக படைக்கிறான், ஒருத்தன் பிச்சைக்காரனாக படைக்கிறான், ஒருத்தனை டாட்டா பிர்லாவாக படைக்கிறான், ஒருத்தனை அம்பானியாக படைக்கிறான். என்ன வேலை இதெல்லாம்? ஒழுங்காக படைக்கலாமல்ல. அவனை கூப்பிடுங்க. உன் பேர் என்ன? மரியாதை இல்லாமல்லாம் பேசாதீங்க. நான் உனக்கு பாட்டேனுங்க. பாட்டனா? ஆமாம். உங்கள் அப்பா காசிபர் இல்லைங்க? ஆமாம். காசிபருக்கு அப்பா மரீஷிங்க, மரீஷிக்கு அப்பா பிரம்மாங்க, பிரம்மாவுக்கு அப்பா நாராயணன். நான் உனக்கு பாட்டேனுங்க. அப்போ வயசாயிடுச்சு. சரி, என்ன வேலை செய்கிற? அது வாங்க, எல்லார் தலையெழுத்தையும் எழுதுறேனுங்க. அந்த வேலையை நாங்களே பார்த்துக்குறோம், எங்கள் தலையெழுத்தை நாங்களே எழுதிக்கிறோம். நீ என்ன பண்ணுற? ராவுகாலம் தெரிய மாட்டேந்து, யமகண்டன் தெரிய மாட்டேந்து, சஷ்டி தெரிய மாட்டேந்து, பிரதோஷம் தெரிய மாட்டேந்து, அமாவாசை தெரிய மாட்டேந்து, கிருத்திகை தெரிய மாட்டேந்து, பௌர்ணமி தெரிய மாட்டேந்து, எங்கள் பிள்ளைங்களுக்கு வெள்ளிக்கிழமை தெரிய மாட்டேந்து, செவ்வாய்க்கிழமை தெரிய மாட்டேந்து. நீ என்ன பண்ணுற? நேராக போய் வீடு வீடாக போய் பஞ்சாங்கம் பார்த்து படிக்கிற. யாருக்கு வேலை? பிரம்மாவுக்கு வேலை என்னது? பிரம்மாவுக்கு வேலை பஞ்சாங்கம் பார்த்து படிக்கிற வேலை. இப்போ அந்த பஞ்சாங்கம் பார்த்து படிச்சிடுறார் அவர் போய். ஏன்னா நல்ல நாள் பொல்ல நாள் தெரியாமல் எங்கள் பிள்ளைங்க பலான கடைக்கு போகிறாங்க, அதனால தான் நாள் பார்த்து சொல்லுன்னு. சரி, சொல்லியாச்சு. சரி, இதெல்லாம் முடிஞ்சதா? அடுத்து கூப்பிடுறார். யார் அங்கே? அந்த காக்கும் கடவுளாமே, அவரை வர சொல்லு. வந்தார். உங்கள் பேர்? திருமால்னு சொல்லுவாங்க, 8 லட்சுமிக்கு நாயகன்னு சொல்லுவாங்க, நாராயணன்னு சொல்லுவாங்க, கோவிந்தான்னு சொல்லுவாங்க. ஏயா ஒருத்தருக்கு ஒரு பேர் வைக்கிறதுல ஊருக்கு ஒரு பேர் வச்சுட்டு அலைவார் போல் இருக்குது. அப்புறம் இன்னொரு பேர் கூட இருக்குதுங்க. என்னது? காஞ்சிபுரத்தில் வரதராஜர்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வரம் கொடுக்குற வரதராஜர். என்ன வேலை? வரம் கொடுக்குற வேலை. இது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வீடு வீடா போய், ஆமாம், எத்தனை பொண்டாட்டி? 8 லட்சுமி. எத்தனை லட்சுமி? 8 லட்சுமி. ஏன் 1 லட்சுமி போதாதா உனக்கு? இல்லை, அது கொடுத்தாங்க, நானும் கட்டிட்டு. சரி, வீடு வீடா போய் சார் வர வேணுமா? சார் வர வேணுமா? சாயங்காலத்துக்கு வாயா, இப்போ தான் பேப்பர் படிச்சுன்னுக்கிறேன். சார் வர வேணுமா? வெள்ளியை தங்கமாக மாற்றி கொடு. நாமெல்லாம் இல்லாமல் போயிட்டோம். இரும்பை கொடுத்தே தங்கமாக மாற்றி இருக்கலாம். இரும்பை கொடுத்தே என்ன பண்ணியிருக்கலாம்? தங்கமாக மாற்றி இருக்கலாம். ஏன்னா தங்கம் விற்கிற விலைவாசிக்கு மாற்றி இருக்கலாமல்ல. வாசப்படியே நம்ம தங்கமாக மாற்றிக்கலாம். வரந்தாலும் கொடுக்க வந்துக்கிறேன், வாசப்படியை தங்கமாக மாற்றிட்டு போ. ஏன் மதில் சுவரை கூட தங்கமாக மாற்றி கொடுத்துட்டு போ. வரம் கொடுக்கறதுக்கு தானே வந்தேன். சொன்னதை செய்ப்போ, இல்லைன்னா சிறையில் வச்சிருவார் சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்படி வேலை செய்கிறாங்க. இதை விட ஒரு கொடுமை என்னன்னா, 33 தேவர்களுக்கு தலைவன் இந்திரன். இந்த 33 தேவர்களுக்கு தலைவன் இந்திரனாக இருக்கக்கூடியவன். அவனை கூப்பிடு. உன் பேர் என்ன? தேவர்களுக்கு தலைவன் தேவேந்திரன் பேரு, இந்திரன் பேரு, தேவலோகத்தை ஆட்சி பண்ற. அதை தான் நான் தான் பிடுங்கிட்டேனே. இப்போதான் ஒன்றும் இல்லாத. ஆமாம், என்ன வேலை? தினமுங்க அந்த பூவை கொண்டு போய் சிவபெருமானுக்கு தாமரை பூவினாலே அர்ச்சனை பண்ணுவேனுங்க. என்ன தாமரை? தங்க தாமரைங்க. என்ன தாமரை? தங்க தாமரை. அந்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இது சிவனை பூஜிக்கக்கூடிய வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். அதெல்லாம் நீ பண்ண வேண்டாம், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். ஆமாம், இந்த விட்டமின் ஏ, பி, சி, டி எல்லாம் ஒன்றுத்துலேயே கிடைக்குதாமே, உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் ஒன்றுத்துலேயே கிடைக்குதாம். விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டி எல்லாம் ஒன்றுத்துலேயே கிடைக்குதான். அது என்ன பொருள்?
ஒன்றும் தெரியலையா ஐயா? உங்களுக்கு யாருக்காவது தெரியுதா? ஏபிசிடி எல்லாம் ஒன்றுத்துலேயே கிடைக்குதான். அடா அந்த கடலில் நீந்துமேங்க. ஆங்க என்னது? இந்த கடலில் நீந்தோம்ல, அதை தாங்க சொல்கிறாங்க. எங்கள் பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கிறாங்க, அதனால் போய் தினமும் போய் வீடு வீடாக கதவை தட்டி யாருக்கு என்ன ஜாதி மீன் வேணும் என்று கேட்டு அந்த மீனை பிடித்து கொண்டு வந்து கொடுக்கிற வேலை தேவர்களுக்கு கொடுத்துட்டாங்க. கதவு தட்டுறார் போய் இந்திரன். வணக்கம்மா. ஏய்யா 4 மணிக்கு வந்து கதவை தட்டுறா ராப்பிச்சக்கார மாதிரி. யாருக்கு? தேவேந்திரனை சொல்கிறான் அந்த அம்மா. இல்லை மீன் பிடிக்க போகலான்னு இருக்கேன், என்ன மீனுங்க வேணும்? யாருக்காவது மீன் வகை தெரியுமா? என்ன மேடம் இதெல்லாம் கேட்டால் நாங்கள் இப்போ போய் பப்ளிக்காக கேட்டால் சொல்ல முடியுமா? நேற்று தான் கருட புராணம் சொல்லிக்கிறீங்க, நாங்கள்லாம் சுத்த சைவத்திற்கு மாறிவிட்டோம் அப்படின்றீங்களே. அப்போ அந்த மீனை கேட்டு அந்த வகையான மீனை பிடிச்சி பூக்கூடையை சுமந்து இறைவனை பூஜித்தவர்கள் என்ன கூட சுமக்கிறாங்க? மீன் கூடையை சுமக்கிறாங்க, நாற்றம் எடுத்த மீன் கூடையை சுமக்கிறாங்க. அப்போ எவ்வளவு கொடுமை என்று பாருங்க. ஒரு நாள்னா பரவாயில்லைங்க, ஒரு நாள்னா பரவாயில்ல. எத்தனை நாள்? 60 லட்சம் ஆண்டு காலத்திற்கு மேலே. ஏன்னா 1008 அண்டத்தை 108 யுகம், ஒரு யுகத்திற்கு 60,000 கணக்கு பண்ணுங்க எவ்வளவுன்னு. அப்போ அத்தனை ஆண்டு காலமும் இந்த தேவர்கள் துன்பப்படுகிறார்கள். அப்படி துன்பப்பட்டதற்கு பிறகுதான் பங்குனி உத்தரத்தில் பார்வதி திருக்கல்யாணம் நடந்து குமரக்கடவுள் என்று சொல்லக்கூடியவர் வந்தால் இந்த குறை தீரும். ஏன்னா இவர் கொடுத்துட்டார், என் திருவருள் அன்றி உன்னை எவரும் வெல்லவும் முடியாது கொல்லவும் முடியாதுன்ட்டார் சிவபெருமான். சிவபெருமானை போன்று கருணை கடவுள் உலகத்திலேயே கிடையாது. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னை என் பிழையை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மை என்று எரிவொன்னா எம்மானை, எளிய வந்த பிரானை, அன்னம் வைகும் வயற்பழந்தனில் ஆரூரானை மறக்கலுமாமே. பொன்னும் மெய்ப்பொருளும் தரக்கூடிய பெருமான், போகமும் திருவும் புணர்க்கக்கூடிய பெருமான், அதை விட இன்னொன்று என் பிழை பொறுக்கக்கூடிய பெருமான். குற்றமே குணமாக கொல்லினும் குற்றத்தை கூட யார் மேலே கோச்சிக்கு வாரான்? இந்த தலையெழுத்தை எழுதுறானே பிரம்மா, அவன் மேலே கோச்சி பாறான். என் குழந்தை நல்ல குழந்தை, என் குழந்தை நல்ல குழந்தை, அவன் எழுதின எழுத்து சரியில்லை, அதனால என் குழந்தை தப்பு பண்ணுது. அவன் நல்ல எழுத்தா எழுதியிருந்தா என் குழந்தை தப்பு பண்ணாதுன்னு வாதாடக்கூடிய ஒரு பெருமான் சிவபெருமான். குற்றமே குணமாக கொல்லினும்ன்றார். அப்போ அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு பார்வதி திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முருகப்பெருமான் அதாவது அவதாரம் நடக்கணும். இவங்க கல்யாணம், ஏன்னா சிவபெருமானும் பார்வதியும் பிரிஞ்சு இருக்கிறதுனால நிகழ்வு நடைபெறாது. பங்குனி உத்தரத்தில் கல்யாணம் பண்ணுறாங்க. என்னைக்கு பங்குனி உத்தரம்? ஏப்ரல் 1ன்னு நினைக்கிறேன். 31/3 லாஸ்ட், இந்த மாதம் லாஸ்ட் வந்து பங்குனி உத்தரம். அப்போது அந்த பங்குனி உத்தரத்தன்றைய தினத்தில் எல்லா சாமிக்குமே பங்குனி உத்தரத்தில் தான். வள்ளி, முருகப்பெருமான், தெய்வ யானைக்கு, பாமா, ருக்மணி, கிருஷ்ணருக்கு, சீதைக்கு, ராமருக்கு, இருக்கக்கூடிய தாட்சாயினி, சிவபெருமானுக்கு, பார்வதிக்கு, பரமசிவனுக்கு, எல்லா தெய்வத்திற்கும் மட்டுமே கல்யாணம் பங்குனி உத்தரத்தில். ஒன்றை தவிர ஒரே ஒருத்தருக்கு பங்குனி உத்தரத்தை மாற்றி கல்யாணம். யாருக்காவது தெரியுமா? மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் மட்டும் மாறுபடும். என்னைக்கு? கார்த்திகை மாதம் சோமவாரத்தில் கல்யாணம். இப்போ நாம மனிதராக பண்ணக்கூடிய கல்யாணம் இல்லை, மனிதர்கள் எல்லாம் சித்ரா பௌர்ணமி அப்போ கல்யாணம் பண்ணுறோம், அது வேற. முதல்ல எப்போ ஆண்டவனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா கார்த்திகை மாதம் சோமவாரம். அதை வச்சு தான் சோமவார விரதம் என்று சொல்லக்கூடியதை நாம் எல்லாம் கடைபிடிப்பதற்கான அடிப்படை காரணம். இப்போ பங்குனி உத்தரத்தில் கல்யாணம் முடிஞ்சு போச்சு. கல்யாணம் முடிஞ்ச உடனே சிவபெருமானும் பார்வதி அம்மையாரும் திரு கைலாயத்தில் இருக்கிறாங்க. 33 தேவர்கள் போய் வணங்குறாங்க. சுவாமி, தேலுக்கு பதவி கொடுத்தா கொட்டிக்கிட்டே இருக்கும் சுவாமி. இப்போவும் நிறைய பேர் பதவி வந்தா நிறைய ஆடுவாங்க. நான் யார் தெரியுமா? எனக்கு கீழே எவ்வளவு பேர் வேலை செய்கிறாங்க தெரியுமா? ஆமாம், சில நேரத்தில் இந்த பதவி இருக்கே
அது அவ்வளவு எளிதாக இருக்கா, அந்த மாதிரி ஆடுவாங்க. அதனால் அந்த சூரபதமன் கிட்ட பதவியை கொடுத்துட்டு இருக்கிறார் சிவபெருமான். எங்களை படாத பாடுபடுத்துகிறான் சுவாமி, பூக்கூடை சுமந்து கொண்டிருக்கிறோம். இந்த சீர்காழி என்று சொல்லக்கூடிய தலத்திலே மூங்கில் வடிவாக இருந்து சிவபெருமானை பூஜை செய்தான். இந்த நேரத்தில் தான் யாரு? இந்திரன். அங்கதான் இந்திராணியும் பூஜை செய்தாள். அங்கதான் உட்காந்து பூஜை பண்ணாங்க சீர்காழியில். அப்போ பூ கிடையாது, பூஜை பண்றதுக்கு கூட பூ கிடையாது. அப்பதான் விநாயக பெருமானை வணங்கி அப்ப சொல்றார், அகத்தியர் ஆகாச கங்கையை கொண்டு வந்தார். அந்த ஆகாச கங்கையை தட்டி விட்டதற்கு அப்புறம் தான் அந்த காவேரி என்கின்ற நதி பெருக்கெடுத்து ஓடியது. காகத்தினுடைய வடிவத்தை தாங்கி போய் தட்டி விட்டார், அதனால அது காவேரின்னு பேரு. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னா, அதை காகத்தை கொட்ட போனார் அகத்தியர். திருச்சி உச்சி பிள்ளையார் கோயிலில் போய் தான் விஸ்வரூப தரிசனம் காண்பித்தார். யாருக்கு? அகத்தியருக்கு. அதுக்கப்புறம் வந்தது தான் இந்த தலையில குட்டி கொள்ளுகிற வழிபாடு. எப்போ? இந்த சூரபதமனுடைய கொடுமையான ஆட்சியில தான் நமக்கு காவேரி கிடைச்சது. அது வரைக்கும் நமக்கு காவேரியே கிடையாது, அப்பதான் கிடைக்குது. அப்போ இறைவனை பூஜிக்கணும். இப்ப பார்த்தார், இறைவன் நினைக்கிறார், சரி இப்போ அவ்வளவுதானே, முருக கடவுள் தோன்றணும். எல்லாரும் ஐயப்ப சுவாமியை தான் ஆணுக்கு பிறந்தவர், ஆணுக்கு பிறந்தவர், ஆணுக்கு பிறந்தவர்னு. ஆனா ஆணுக்கு அவர் பிறக்கல, அதான் நிஜம். அரி என்ன ரூபத்தில் இருந்தார்? மோகினினா யாரு? பெண் தானே. அப்புறம் எப்படி? அவர் மோகினி அவதாரத்தில் இருந்தார், ஆனா அப்போ பெண் தானே. ஆனா பக்கத்தில் இருக்கிற பார்வதி அம்மையாருக்கே சம்பந்தம் கிடையாது. முருகப்பெருமான் என்று சொல்லக்கூடியவருடைய அவதாரம் என்று சொல்லக்கூடியது சத்யோஜோதம், வாமபேதம், அகோரம் என்று சொல்லக்கூடிய 5 முகம். அப்ப அந்த தத்புருஷம் என்று சொல்லக்கூடிய அதோடு சேர்த்து அதோ முகத்தோடு 6வது முகமாக 5 நெற்றிக்கண்ணில் இருந்து 6வதா இன்னொன்று அதோ முகம்னு ஒரு முகம் இருக்கு. அது யாருக்குமே தெரியாது. சிவபெருமானுக்கு 5 முகத்தை மட்டும்தான் காட்டுவார். அதோ முகம் யாருக்கும் தெரியாது. ஏன்? ஞானிகளுக்கு மட்டுமே தெரியக்கூடியது அந்த முகம். அப்படிப்பட்ட ஒரு முகத்தில் இருந்து 6 தீப்பொறிகள் வந்தது. அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாக கருணை கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்து உதித்தனன் உலகம் உய்ய. உலகம் உய்வதற்காக வந்து உதிக்கிறார். அப்படி உதித்து முடித்த அடுத்த வினாடி பார்த்தார், 6 நெருப்பு பிழம்பு. ஓட ஆரம்பிச்சா யாரு? பக்கத்தில் இருக்கிற அம்மாவே பயந்து ஓடினா. நவ வீரர்கள் அவ காலில் இருக்கக்கூடிய நவரத்னத்திலிருந்து தோன்றினாங்க. வீரவாக தேவரிலிருந்து எல்லாரும் தோன்றாங்க. அதற்கு பிறகு தோன்றிய அடுத்த வினாடி அவங்க ஓட ஆரம்பிச்சா, போனவ திரும்பி வந்து பார்த்தா கையில குழந்தை. என்னது அது? நெருப்பாய் இருந்தது, நீருக்கு போச்சு. கங்கை வற்றியது, கடல் வற்றியது, எல்லாமே வற்றியது. மறுபடியும் அனல் புனல் என்று சொல்லக்கூடியது நீரிலிருந்து நெருப்பா வந்தது, நீருக்கு போச்சு, மண்ணானது. அதற்கு பிறகு ஆகாய மார்க்கமாக என்ன பண்றாங்க? அரு குழந்தை என்று சொல்லக்கூடிய சரவண பொய்கையிலே தாமரை இதழ்ல 6 குழந்தைகளாக தவழ்கிறார்கள். இந்த குழந்தைக்கு எடுத்து பால் கொடுக்கல. கிருத்திகை மாதர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை பணித்தார். அந்த 6 பெண்கள் எடுத்து திருமார்பகத்தில் அம்பாள் கொடுக்கல, 6 கிருத்திகை பெண்கள் கொடுக்குறாங்க. ஏன்? நாம் எல்லாம் நாளைய தினத்தில் என்ன விரதம் இருக்கணும்? கிருத்திகை விரதம் இருக்கணும் இல்லையா? அப்போ அந்த திருக்கார்த்திகை பெண்களுக்கு தவம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க என்னென்ன? சுவாமி முன் ஜென்மத்தில் என்ன பண்ணியிருக்காங்க? தவம் பண்ணுறாங்க. என்ன தவம்? சுவாமி உங்களுக்கு ஒரு திருக்குமாரர் பிறக்கணும், அந்த திருக்குமாரருக்கு எங்கள் திருமார்பகத்தில் பாலை கொடுக்கணும்னு தவம் பண்ணியிருக்காங்க. அதனால என்ன பண்ணாங்க? இறைவன் அவர்கள் திருமார்பகத்தில் பாலை கொடுப்பதற்காக 6 குழந்தைய கொடுத்தா. ஒருத்திக்கு 1 கொடுத்தார் பாருங்க, எப்படி எப்பேற்பட்டவர் பாருங்க. ஒருத்திக்கு, ஏன்னா ஒரே குழந்தை கொடுத்தா 6 பேரும் அடிச்சுக்குவாங்க. இது எனக்குன்னு 6 பேருக்கும் கொடுத்துட்டாச்சு. இப்போ அம்பாள் பார்க்கிறா, இது என்னங்க இது 6 பேர் இருக்காங்க, நான் யாரை தூக்குறது? ஒருத்தர் சிரிக்கிறார், ஒருத்தர் தூங்குறார், ஒருத்தர் விளையாடுறார், ஒருத்தர் கொஞ்சிறார், ஒருத்தர் அழுகிறார், ஒருத்தர் பால். இப்படி 6 பேர் 6 வேலையை செய்துட்டு இருக்காங்க. இந்த அம்மா போனா சரவண பொய்கைக்கு 6ஐயும் அப்படி என்ன பண்றது? 6 பேரும் ஓடி வந்தா என்ன பண்ண முடியும் தாயால? 6த்தையும் ஒன்னா தூக்கும் போது ஒன்றாக கைப்பட்டதனால சேர்ந்தது. சக்தியினுடைய கைப்பட்டு 6 முகம், 12 கரங்கள், 18 கண்கள், திருவடி மட்டும் 2. எல்லா கடவுளுக்கும் கை அதிகமாக இருக்கும்,
தலை அதிகமாக இருக்கும், ஆனால் என்னது அதிகமாக இருக்காது, திருவடி மட்டும் 2 தான் இருக்கும். ஏன்? பரஞானம் அப்பரஞானம்னு பேர். 2 ஞானம் இருக்குது. இந்த லோகத்துக்கு சுகம் கொடுக்கக்கூடிய ஒரு ஞானம், பரலோகத்திற்கு சுகம் கொடுக்கக்கூடிய ஞானம். அந்த 2 ஞானம் தான் 2 திருவடியாக இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம்? இந்த பிறவியிலே, மனித பிறவியிலே இந்த அறிவை வைத்து, 6வது அறிவை வைத்து, அந்த அறிவை கொண்ட ஆண்டவன் திருவடியை வணங்கிட்டா இந்த லோகத்திலையும் சுகமா வாழலாம், அந்த லோகத்திலையும் சுகமா வாழலாம். அந்த லோகத்துக்கு போனால் சுகமா வாழலாம். அப்படிப்பட்ட ஒன்று இரவு சேர்த்து கூட்டிட்டு வரார். கூட்டிட்டு வந்து அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள். இப்போ நேராக திருக்கைலாயத்துக்கு வந்தாச்சு. பிரம்மா எப்பயும் தினமும் சிவனை வந்து வணங்குறது வழக்கம். யார? சிவனை வந்து வணங்குறது வழக்கம். இப்போ சிவனை வந்து வணங்கும் பொழுது பிரம்மாவுக்கு வீரவாக தேவர் அங்கே நிற்கிறார், முருகப்பெருமான் நிற்கிறார். வணங்காமல் போயிட்டார். அவர் என்ன நினைக்கிறார்? பிரம்மா, நாம் எவ்வளோ பெரிய ஆள், நாம் எவ்வளோ பெரிய ஆள், நேற்று பேஞ்ச முளையில் இன்னைக்கு முளைச்ச காலம். யார்? முருகப்பெருமான். அதனால் நம்ம வணங்க வேண்டான்னு போயிட்டார். நீங்கள் இங்கேருந்து காவேரிக்கு போய் காவேரியில் குளிக்காமல் வந்தால் காவேரிக்கு நஷ்டம் கிடையாது. காசிக்கு போய் காசியில் இருக்கக்கூடிய கங்கை அழுக்காய் இருக்குன்னு கங்கையில் குளிக்காமல் வந்தால் கங்கைக்கு நஷ்டமா, இல்லை காசி விஸ்வநாதருக்கு நஷ்டமா? இல்லை இல்லை, நமக்கு தானே நஷ்டம். கடவுளை வணங்குவதில் என்ன அகந்தை? நமக்கு என்ன அகந்தை இருக்குது? போனோமா இருகரம் குப்பி வணங்க வேண்டியது தானே, இல்லை ஒரு வணக்கத்தை போட்டு போக வேண்டியது தானே. அவர் செய்யலை, உள்ளே போனார், சிவனை வணங்கினார். இப்போ வீரவாக தேவர்கிட்ட யார் அவர்னார்? நான்முகன்னார். சரி, நான் அழைக்கிறேன்னு அழைப்பு. வீரவாக தேவர் குசும்பு பிடிச்சவர். அவர் போனார், ஹோய்னார். யார்? உங்களைத்தான். ஹோய், 4 முகம் அழைக்குது, 6 முகம்னார். ஓய், 4 முகம் அழைக்குது, 6 முகம்னார். இப்பயும் நம்ம ஆட்கள் சில மந்திரிகள் அப்படி தான் இருப்பாங்க. கூப்பிட்ட உடனே வந்தார். பேர் என்ன? நான்முகன். என்ன வேலை? யார் கேட்குறது? முருகர் கேட்குறார். என்ன வேலை? படைக்கும் தொழில். எதை கொண்டு? நான் இப்போ பேசுகிறேன்னா எதை கொண்டு? அவன் அருளாலே. அவன் மட்டும் கொஞ்ச நேரம் என் தொண்டையை கட்டினான்னா என்ன ஆகும்? ஏன் கதி? அதோ கதி தானே. இல்லை, ஆசைப்பட்டு நம்ம ஐயா ஒரு ஐஸ்கிரீம் எனக்கு வாங்கி கொடுத்தாருன்னா என்ன ஆகும்? மத்தியான சாப்பாட்டில் நல்லா வெளுன்னு உக்காந்துட்டு என்னது சில பொருளெல்லாம் நாங்கள் சாப்பிடவே முடியாது. பூசணிக்காய், சுரக்காய், பாவக்காய், கோவக்காய், அதுக்கப்புறம் வந்து கோஸு, ஐஸ்கிரீமு, கூல்ட்ரிங்க்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ் வாட்ரு, இதெல்லாம் நாங்கள்லாம் சாப்பிடவே முடியாது. இதெல்லாம் எப்போவுமே எடுக்க முடியாது. இப்போ தானே இல்லை, எப்போயும் எடுக்க முடியாது. இதெல்லாம் எடுத்தோன்னா என்ன ஆகும்? ஆமாம், தொண்டை கட்டி போயிடும். அப்புறம் உபன்யாச சிம்மம் பேபே சிம்மமாக இருக்கும். அந்த மாதிரி ஆகிடும். அவன் என்ன பண்ணுறது? இப்போ சொல்லும் பொழுது என்ன சொல்லணும்? இறைவன் திருவருளை கொண்டுணும். அகந்தை இருக்கக்கூடாது. எவ்வளவு படிச்சு வேணாலும் இருக்கலாங்க, அகந்தை இருக்கக்கூடாது. என்ன இருக்கணும்? பணிவு இருக்கணும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.